Hi students, next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா frame of reference. ஓகேங்களா? இந்த யூனிட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்புறம் ஏன் சார் இந்த ஒரு கடைசி பார்ட்ல சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை பத்தி நம்ம எங்கேயோ கொடுத்துருப்போம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்லேயே கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா சம்ஸுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு தான் இருக்கும். அதனால வந்து நான் பெருசா வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணல. ஏன்னா ஜஸ்ட் ஒரே மெத்தட் தான், அந்த மெத்தட்ல எல்லா சம்ஸையும் நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறனால. பட் சில கண்டிஷன்ஸ் சில மெத்தட்ஸுக்கு மட்டும் வெறும் இனர்ஷியல் ஃப்ரேமை வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியாது, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். முதல்ல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு செயலை வந்து பார்க்குறோம், ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதை வந்து நம்ம பார்க்குறோம், அது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுதோ அதை அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதுல ரெண்டு வகையான ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒன்று இனர்ஷியல், இன்னொன்று என்னதுன்னா நான் இனர்ஷியல். இனர்ஷியல்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு செயலை பார்க்குறோம், அதை வந்து நம்ம ரெஸ்ட்ல இருந்து பார்க்குறோம், அப்சர்வர் வந்து ரெஸ்ட்லயோ அல்லது யூனிஃபார்ம் மோஷன்லயோ. ஓகேங்களா? விச் மீன்ஸ் நான் ஆக்சலரேட்டட் மோஷன். ஓகேங்களா? ஆக்சலரேஷன்ல இருக்கக்கூடாது, அந்த ஒரு அப்சர்வர் வந்து ஆக்சலரேஷன்ல இல்லாம ஒரு மோஷனை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா மெத்தடும் அது எல்லாமே என்னன்னா இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு அப்சர்வருமே எங்க இருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்குள்ள இருப்பாங்க. அந்த ஒரு சிஸ்டம் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஆக்சலரேட்டட் சிஸ்டம்குள்ளே யார் இருப்பாங்க, அந்த ஒரு அப்சர்வரும் இருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயின், ஓகேங்களா, ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது, நான் கீழே நின்று ட்ரெயினுக்குள்ள மூவ் ஆகுறவங்கள பத்தி ஒரு அப்சர்வேஷன் பண்றேன் அப்படின்னா இது இனர்ஷியல் ஃப்ரேம். ட்ரெயின் மூவ் ஆகுது, ட்ரெயினுக்குள்ளேயே நான் இருந்து ட்ரெயினுக்குள்ள இருக்க வேற ஒருத்தரை பத்தி நான் அப்சர்வ் பண்றேன் அப்படின்னா இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அவ்வளவுதான், சிம்பிள் டிஃபரன்ஸ் சொல்லணும்னா இது என்னது இனர்ஷியல் ஃப்ரேமுக்கும் நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கும் இருக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது. தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு இனர்ஷியல் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, அப்சர்வர் வந்து எங்க சிச்சுவேட் இருக்காங்க, அவங்களோட அப்சர்வேஷன்ஸை எப்படி நோட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றது என்னது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ரெண்டு டைப்ஸ், இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். முதல்ல இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ங்கிறத தமிழ்ல நிலைமை குறி பயம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கிறது அல்லது யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆகுறது. அதாவது a frame of reference which is at rest அல்லது யூனிஃபார்ம் மோஷன். ஓகேங்களா? யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்கும் போது ஸ்ட்ரெயிட் லைன்ல, ரொம்ப முக்கியம் அதுவும். யூனிஃபார்ம் வெலாசிட்டி எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட் லைன். வெலாசிட்டி யூனிஃபார்ம்னாலே அது டைரக்ஷன் மாறாம தான் இருக்கணும். ஓகேங்களா? யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் வேல்யூஸ் அப்படின்னா அது என்னது இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்றதுக்கு யூஸ் ஆகும். நியூட்டன்ஸ் லா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் எதுக்கு அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் தான். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இது வரைக்கும் F = ma அல்லது F1 = -(f2) நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இது எல்லாமே அப்ளை பண்ணது எதுக்கு ஒபே ஆகும் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு ஒபே ஆகும். ஜஸ்ட் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், இத்தனை சம்ஸ் ஒரு 8 to 9 கிளாஸஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுல இருக்க எல்லா சம்ஸா இருக்கும், கண்டிஷன்ஸா இருக்கும், எல்லாமே எதை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம்னா இனர்ஷியல் ஃப்ரேமை வச்சு பார்த்துருப்போம். ஓகேங்களா? இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னா அன்ஆக்சலரேட்டட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அல்லது நியூட்டனியன் அல்லது கலீலியன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கு, அன்ஆக்சலரேட்டட் அல்லது நியூட்டனியன், கலீலியன், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எதுக்கு இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு. ஓகேங்களா? நார்மலா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதாவது ஒருத்தர் ஸ்டேபிளா நின்னோ அல்லது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகிட்டோ ஒரு இதை அப்சர்வ் பண்றதுங்கிறது வந்து பாசிபிளே இல்லை. சார் என்னங்க சார் சொல்றீங்க, நீங்க வந்து இப்ப நின்றுட்டு தானே இருக்கீங்க, நின்றுட்டு தானே பேசிட்டு இருக்கீங்க, இப்ப வேற எதாவது நடக்கிறத வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது இனர்ஷியல் ஃப்ரேம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும். பட் பூமி என்ன ஆயிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் பூமி என்ன ஆயிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆகிக்கிட்டே, அதாவது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனுமே ரிவால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அது வந்து ஸ்டேபிளா இல்லை. அந்த பூமியில நான் இருக்கும் போது நானுமே ஸ்டேபிளா இல்லைன்னு தான் அர்த்தம். நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் பூமி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, பூமி கூடவே சேர்ந்து நானும் நகர்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நான் ஒரே இடத்துல இருக்க மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது. ஓகேங்களா? சேம் ஃபார் எல்லா இன்சிடென்ட்ஸும். அப்ப இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது ஒண்ணும் இல்லை. சரிங்க சார், சூரியனை தானே பூமி சுத்தி வருது, சூரியன் ஸ்டேபிளா தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவுமே இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூரியனுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல, ஓகேங்களா, இதெல்லாம் சுத்தி வருதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல என்ன பண்ணுதுன்னா சூரியனுமே டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக, நம்மளோட புரிதலுக்காக ஜஸ்ட் சூரியன் வந்து சென்டரா இருக்கு, சூரியனை சுத்தி பிளானட்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு, ஸ்டேஷனரியா சூரியனை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் அது எல்லாமே என்னது ஒரு கன்சிடரேஷன் மட்டும் தான். சயின்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான ட்ரிக் மட்டும் தான் ஒழிய
ஆக்சுவல் அது இல்ல. ஆக்சுவலா என்ன ஆகுது, சூரியனுமே நகருது, கோள்களுமே நகருது, இந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸுமே என்ன ஆகுது, நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஓகேங்களா, நம்ம சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்தது மட்டும் தான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா, ஜஸ்ட் அதான் இந்த இடத்துல கண்டிஷன்ஸா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் நம்ம எப்படிலாம் கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் அதுக்கான ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். டு மெஷர் தி ஆக்ஸலரேஷன் ஆஃப் எ ஃபாலிங் ஆப்பிள். ஒரு ஆப்பிள் வந்து மரத்துல இருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கலாம். அதோட ஆக்ஸலரேஷனை கன்சிடர் பண்றதுக்காக, அதோட ஆக்ஸலரேஷன் நான் கண்டுபிடிக்கணும் சார், எவ்வளவு ஆக்ஸலரேஷன்ல வருது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன கன்சிடர் பண்ணிருப்பேன்னா, பூமியை வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி, அதாவது இனர்ஷியல் ஃப்ரேம் நான் கன்சிடர் பண்ணிருப்பேன். பூமி என்னன்னு கன்சிடர் பண்ணிருப்பேன், பூமி நகரல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தான் ஆப்பிள் எவ்வளவு வேகத்துல வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதே வேற ஏதாவது சொல்லணும்னா, டு அப்சர்வ் த மோஷன் ஆஃப் த பிளானட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு பிளானட்ஸோட மோஷனை நான் வந்து அப்சர்வ் பண்ணணும், அல்லது எவ்வளவு வேகத்துல போகுதுன்னு நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எர்த், நான் எர்த்ல இருந்து பாக்குறேன் அப்படின்னா எர்த் என்னவா கன்சிடர் பண்ணலாம், இனர்ஷியல் ஃப்ரேமா கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பட் ஃபார் திஸ் பர்பஸ் த சன் மே பி அஸ்யூம்டு டு பி இனர்ஷியல் ஃப்ரேம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒருவேளை சன்னை வந்து இனர்ஷியலா கன்சிடர் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நம்மளால சன்னை எப்படி சுத்தி வருது அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்ல முடியும். சன்னு மூவ் ஆகுது, இதுவும் மூவ் ஆகுதுன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும். சிம்பிளா சொன்னா சன் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, இதுதான் சன்னு, சன்னை சுத்தி பிளானட்ஸ் இந்த மாதிரி தான் ரிவால்வ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு நீங்க யூடியூப் பக்கம் பாத்துருந்தீங்க அல்லது ஷார்ட்ஸ் பக்கம் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஒரு வீடியோஸ் ப்ரொவைட் ஆயிருக்கும். என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சன் வந்து ஸ்டேஷனரியா இல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பிளானட்ஸ் வந்து அதை ரொட்டேட் பண்ணல, சன் இப்படி டிராவல் ஆகுது, அதை சுத்தி சுத்தி இந்த மாதிரி பாத்துலதான் என்ன ஆகுது, பிளானட்ஸ் டிராவல் ஆகுது, ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஷார்ட்ஸ் மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜஸ்ட் வேணா நீங்க ஒரு டைம் அது போய் யூடியூப்லயோ அல்லது இன்ஸ்டாலயோ வந்து நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கண்டிஷன், ஐ மீன் இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. நம்ம லிஃப்ட் கொஸ்டின்லாம் பார்த்திருப்போம். ஓகேங்களா, லிஃப்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் அல்லது லிஃப்ட் மூவிங் அப்வர்ட்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போனா அது என்னது, இனர்ஷியல் ஃப்ரேம். இதே வந்து சார் லிஃப்ட் வந்து ஆக்ஸலரேஷன் ஆகிட்டு மேல போகுது அப்படின்னா அது என்னது, நான் இனர்ஷியல் ஃப்ரேம். நான் லிஃப்ட்டுக்குள்ள இருந்தேனா, ஓகேங்களா, நான் லிஃப்ட்டுக்குள்ள தான் இருக்கேன், லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கு, இனர்ஷியல் ஃப்ரேம். லிஃப்ட் வந்து கான்ஸ்டன்டா மேல போகுது அல்லது கீழே வருது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில. ஓகேங்களா, அதுவுமே இனர்ஷியல் ஃப்ரேம் தான். அதே லிஃப்ட்டுக்குள்ள நான் வந்து இருக்கேன், லிஃப்ட் ஆக்ஸலரேட் ஆகுது மேலேயே கிளியே அப்படின்னா அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ள வந்துடும். பட் நம்ம வந்து அந்த ஒரு 3 வகையான சம்ஸுமே இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருந்து டெரைவ் பண்ணிருப்போம். எப்படி அப்படின்னா, லிஃப்ட் இங்க இருக்கு, அப்சர்வர் வெளியில இருக்காங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். ஓகேங்களா, லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கு, இங்க இருந்து பார்த்தாலும் ரெஸ்ட்ல தான் தெரியும். லிஃப்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுது, இங்க இருந்து பார்த்தாலுமே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகிற மாதிரி தான் தெரியும். லிஃப்ட் ஆக்ஸலரேட் ஆகுது, இங்க இருந்து பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும், ஆக்ஸலரேட்டட் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஏன் அப்படின்னா நான் நகர்ல, அப்சர்வர் நகர்ல. அந்த ஒரு ரீசனை வச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம், சால்வ் பண்ணிருப்போம். அதே லிஃப்ட் மோஷன் கொஸ்டின்ஸை நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லயுமே சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதே கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல வேணாலும் சம் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, பட் நமக்கு ஒரு மெத்தட் தெரிஞ்சா போது இனர்ஷியல் ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு இனஃபா இருக்கும். ஓகேங்களா, நீட் பேசிஸ்ல பார்க்கும்போது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலா இருக்கிற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், எக்ஸிஸ்ட் ஆகிற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு இன்னொரு நேம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆக்ஸலரேட்டட் ஃப்ரேம். அதாவது ஒரு சிஸ்டமே வந்து ஆக்ஸலரேஷன்ல இருக்கு, அந்த சிஸ்டம்குள்ளேயே நீங்களும் இருக்கீங்க, விச் மீன்ஸ் அப்சர்வர் இருக்கீங்க அப்படின்னா, அங்கிருந்து நீங்க ஒரு மோஷன் அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன ஆகாது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நியூட்டன்ஸ் லா வேலிட் ஆகாது. நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, நியூட்டனோட லாவை அப்படியே அப்ளை பண்ண முடியாது. சார் அப்ப நியூட்டன் லாவை அப்ளை பண்ணாம எப்படிங்க சார் ஃபோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது, ஃபோர்ஸ் ஆக்ஸலரேஷன் இருக்கான டெஃபினிஷன் எல்லாம் வந்து நியூட்டனோட லாஸ்ல தானே இருக்கு, என்னங்க சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்டன் லாவை நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல வேலிடேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டேர்ம் என்னன்னா சூடோ ஃபோர்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூட்டன் லா எங்க அப்ளிகபிள் இல்ல, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல அப்ளிகபிள் இல்ல. சார் நான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லயும் நியூட்டன் லாவை யூஸ் பண்ணணும், நான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லயும் நியூட்டன் லா யூஸ் பண்ணி நான் சம் போடணும் சார் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற டேர்ம் தான் என்னது, சூடோ ஃபோர்ஸ். அதாவது போலி விசைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது இப்படி ஒரு விசை இல்ல அங்க, பட் அந்த ஒரு விசை இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா தான், அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது வந்து மீனிங் என்ன அப்படின்னா, சூடோ ஃபோர்ஸ்ங்கிறது டெக்னிக்கல் டு வேலிடேட் தி லா ஆஃப் மோஷன் இன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல நம்ம வந்து நியூட்டன் லாவை வந்து வேலிடேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேர்ம் தான் சூடோ ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ்ங்கிறது என்னது, ஒரு நான் ரியல் ஃபோர்ஸ். அப்படி ஒரு ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷன்ல இருக்காது, பட் அதை கன்சிடர் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நம்மளால சால்வ் பண்ண முடியும். பட் ரியல் எஃபெக்ட் இருக்கு, பட் என்ன இல்ல, அப்படி ஒரு ஃபோர்ஸ் அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேங்களா, அதை வச்சு டீடைலா பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு
கண்டிஷன்ஸா போயிடலாம். முதல்ல ஆக்சலரேட்டிங் கார், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கார், ஓகேங்களா, கார் அல்லது ட்ராலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ராலினா என்னது, தள்ளு வண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு ட்ராலியோ அல்லது ஒரு காரோ வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதுதான் அந்த ட்ராலி. இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபிரிக்ஷன் இல்ல. ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஒரு ட்ராலி அல்லது ஒரு கார் இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுது. ஓகேங்களா, நான் அந்த ஒரு ட்ராலில இனிஷியலா அது ஆக்சலரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாபை கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஓகேங்களா, நம்ம ஒரு கார்லயே முன்னாடிலாம் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு கார்ல நம்ம போறோம் அப்படின்னா முன்னாடி வந்து சம்திங் ஒரு பழம் மாதிரியோ அல்லது ஒரு குருவி பொம்மை மாதிரியோ சம்திங் வந்து என்ன ஆயிடும், முன்னாடி வந்து தொங்க விட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் கார் முன்னாடி போகும்போது அது என்ன ஆகும், பின்னாடி வரும். ஜஸ்ட் கார் இப்படி ஆக்சலரேட் ஆகுது, கார் இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பாப் என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ல இப்படி ஐ மீன் இந்த ஒரு ஆக்சிஸ்ல வந்து ஒரு தீட்டா ஆங்கிள், இதுதான் சென்ட்ரல் இப்படி இருந்துச்சு, இனிஷியலா இது இப்படி இருந்துச்சு சார் அப்படின்னா ஜஸ்ட் கார் இப்படி முன்னாடி போகும்போது இது கொஞ்சம் இப்படி பின்னாடி வந்துடும், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து நகர்ந்து வந்துடும். அந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நல்லா பாருங்க, இது பின்னாடி வந்ததுக்கான காரணம் என்ன அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இது எதனால பின்னாடி வந்துச்சு, நார்மலா இப்படி பின்னாடி வந்துச்சுங்களா, கீழே என்ன இருக்கும், எம்ஜி இருக்கும், மேல கயிறு இருக்குங்களா, இந்த இடத்துல டென்ஷன், அந்த டென்ஷனோட காம்பனன்ட்ஸ் பிரிச்சோம்னா இது டி காஸ் தீட்டா, இது டி சைன் தீட்டா. ஆமாங்களா, இந்த இடம் தீட்டா அப்படிங்கும் போது இந்த இடமும் தீட்டா, அப்ப தீட்டாங்கும் போது இது சைன், ஆப்போசிட் சைனுங்கும் போது இது சைன் ஆயிடும், அட்ஜசன்ட் காஸ். ஓகேங்களா, ஒண்ணுல ஒரு கயிறு இப்படி இருக்கு, இது வந்து ரிசல்ட்னா ஒன்னு இங்க ஒண்ணும் இன்னொன்னு இங்க வரும். அல்லது நம்ம இங்க இருந்து பாக்குறோம் சார், இந்த எண்ட்ல இருந்து பாக்குறோம், இதுதான் கயிறோட டென்ஷனோட டைரக்ஷன் அப்படின்னா இது என்னது, டி சைன், இது டி காஸ் தீட்டா. இந்த இடம் தீட்டாவை நம்ம வச்சு ஐ மீன் இந்த இடம் தீட்டா, இங்க தீட்டாங்கும் போது இந்த இடம் தீட்டாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படி யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்போம், ஜஸ்ட் சால்வ் பண்ணிருப்போம். ஓகேங்களா, இப்ப நல்லா கவனிங்க, ஆக்சலரேட் ஆகுது. பட் இப்படி ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு இடத்துல ஸ்டேஷனரியா நிக்குது. நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னா நல்லா கவனிங்க, நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னா என்ன நடக்கும், ஜஸ்ட் இந்த இடத்துல எம்ஜி இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. பட் இப்படி ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷன்ல போயிட்டு இருக்கு, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல கார் மூவ் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகும், பின்னாடி வந்து ஒரு இடத்துல ஸ்டேஷனரியா இப்ப நிக்கும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள். ஏன் சார் நிக்குது, அது வெளியில இருந்து நம்ம பாக்குறதுக்கு எப்படி தெரியும், அது வந்து ஒரு ஈக்குவலிபிரியம்ல இருக்கிற மாதிரி தெரியும். ஜஸ்ட் ஒரே இடத்துல நிக்குது, ஆக்சலரேட் ஆயிட்டு போகுது, பட் அது நேரா நிக்க வேண்டிய இடத்த தவிர வேற ஒரு இடத்துல வந்து நிக்குது, ஸ்டேபிளா நிக்குது. அப்ப இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கணுமே சார், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருந்தாதான் என்ன ஆகும், பேலன்ஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆமாங்களா, அப்ப அந்த ஒரு ஃபோர்ஸ் இங்க இல்ல. அதனாலதான் சொல்றேன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல நியூட்டன் லா இப்ப இந்த F = ma போடும்போது இந்த இடத்துல எதுவுமே இல்ல, இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. பட் ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன அப்ளை பண்ணுவோம், சூடோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஜஸ்ட் எப்ப அப்ளை பண்ணுவோம், எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணுவோம்னா பொருள் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் இருக்குன்னா ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சூடோ ஃபோர்ஸ் நத்திங் பட் ma தான் யூஸ் பண்ண போறோம். F = ma தானே, அந்த ஒரு ஃபோர்ஸ் சூடோ ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் என்னது, ma தான் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த இடத்துல என்ன இருக்கு, டி சைன் தீட்டா இருக்குன்னா ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நான் என்ன யூஸ் பண்ண போறேன், maங்கிற சூடோ ஃபோர்ஸை ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிள் கண்டிஷன். ஆக்சலரேஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்றதுக்கான ஃபோர்ஸ் என்னன்னு தெரியல, அந்த ஒரு ஃபோர்ஸை நான் சூடோ ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எப்பயுமே சூடோ ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும். ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல சூடோ ஃபோர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, சூடோ ஃபோர்ஸ் ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இதுல கேட்கறதுக்கு என்ன வாய்ப்புனா ஒன்னு இந்த ஆக்சலரேஷன் ஆஃப் த காரை கேட்பாங்க அல்லது டென்ஷனை கேட்பாங்க. இது ரெண்டும் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு, மற்றபடி எதுவும் இதுல கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நார்மலா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவலிபிரியம்ல இருக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஈக்குவலிபிரியமா அப்ளை பண்ண போறோம். 4 ஃபோர்சஸ் இருக்கு இல்லைங்களா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல. அப்ப t sin θ = ma நம்ம யூஸ் பண்ணுவோம். t sin θ = ma, t cos θ = mg. நான் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், tt கேன்சல் ஆயிட்டு sin by cos tan ஆ மாறிடும், mm கேன்சல் ஆயிட்டு a by g கிடைக்கும். அல்லது எனக்கு ஆக்சலரேஷன் மட்டும் வேணும் சார் அப்படின்னா a = g tan θ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி நிறைய வருஷம் சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நீட்லியோ அல்லது அதுக்கு முன்னாடி இருக்க ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்டா இருக்கட்டும் அல்லது ஜேஇஆ இருக்கட்டும். ஓகேங்களா, எல்லாத்துலயுமே இந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ண சம்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சலரேஷன் = g tan θ அப்படிங்கிறது ஃபார்முலா. சார் ஒருவேளை நான் டென்ஷன் கண்டுபிடிக்கணும் சார், அந்த ஒரு கயித்துல இருக்க டென்ஷனை கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இந்த ஒரு கயிறு இருக்குன்னா இந்த கயிறு வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும்போது ஆக்சலரேட் ஆகும்போது அதுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் அது
டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்ப அந்த டென்ஷன் நான் கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா ஒண்ணுல சேம் இதே தான் ஈக்குவேஷன்ஸ். நீங்க வந்து ஏவை கண்டுபிடிச்சிட்டு நீங்க இதுல அப்ளை பண்ணாலும் சரி. ஓகேங்களா? டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏ. எனக்கு ஆங்கிளும் தெரியும், தீட்டா தெரியும், எனக்கு ஆக்சலரேஷன் தெரியும், மாஸ் தெரியும் அப்படின்னா நீங்க இதுல இருந்து எடுத்துடலாம் அல்லது இதுல இருந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? என்னது டென்ஷனுக்கான வேல்யூவை. அல்லது நம்ம என்ன பண்ணலாம், டென்ஷனுக்கான ஃபார்முலாவா எடுக்கணும் சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு டென்ஷனுக்கான மேக்னிட்யூட் மட்டும் கிடைக்கும். ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஸ்கொயர் பண்றேன் சார் அப்படின்னா இது டி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா எம் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர். ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன்னா இங்க டி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்னு வருங்களா? அப்ப டி ஸ்கொயர் காமனா எழுதிட்டு சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதோட வேல்யூ ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் எம் ஸ்கொயர் காமனா இருக்கும், இங்கே எம் ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயர். எனக்கு வந்து டி மட்டும் வேணும் சார், இதோட வேல்யூ 1. டி மட்டும் தான் வேணும்னா ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட்டுக்கு போயிடும். ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். எம் ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும், எம்மா வந்துடும். ஆமாங்களா? ரூட்டுக்குள்ள எம் ஸ்கொயர் வந்து வெளியே வந்தா எம் ஆயிடும். இது ஏ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயர் டேர்ம்ல இருக்கு. அப்ப நம்ம எடுக்க முடியாது. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஸ்கொயர் ஐ மீன் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஐ மீன் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயருக்கு பதிலா ஏ பிளஸ் ஜி த ஹோல் ஸ்கொயர்னு இருந்திருந்தா நம்ம ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு ஏ பிளஸ் ஜி எழுதலாம். பட் இந்த என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி நம்மளால எழுத முடியாது. அப்ப டென்ஷனுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஐ மீன் எம் இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அடுத்த கண்டிஷன் நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் ஸ்மூத் பிளேன் தான். இது கண்டிஷன் என்னன்னா சிம்பிள் கண்டிஷன். இதுல இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் மெயினா கேட்பாங்க. பட் ரெண்டுமே நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு இன்க்ளைன்டு பிளேன் என் கையில இருக்கு, அது மேல நான் ஒரு பொருளை வச்சிட்டேன். அது வந்து சர்ஃபேஸ் ஸ்மூத், வச்சாலே என்ன ஆயிடும், வலிக்கிட்டு தான் கீழே வரும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். வச்சாலே என்ன ஆயிடும், வலிக்கிட்டு கீழே வந்துடும். ஏன்னா ஃபிரிக்ஷன் இல்ல அங்க. ஓகேங்களா? அப்ப அது கீழே விழாம இருக்கிறதுக்கான கண்டிஷன் தான் இது. ஓகேங்களா? வச்சா அது கீழே விழாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட ஆக்சலரேஷன் இது இங்க வச்சேன் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல நான் அதை நகர்த்திக்கிட்டு போனேன் அப்படின்னா என்ன ஆகாது, அதுக்கு தேவையான அந்த ஒரு ஃபிரிக்ஷனா இருக்கட்டும் அல்லது அந்த இடத்துல இருக்கிற கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆகட்டும் எதை கொடுக்கும் அப்படின்னா ஃபிரிக்ஷன் கொடுக்குதோ இல்லையோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் எது கொடுக்கும் அப்படின்னா நார்மல் கொடுக்கும். இந்த ஒரு நார்மல் நம்ம ஆக்சலரேட் பண்ணிட்டு போகும்போது அது மேல ஆக்ட் ஆகுற அந்த ஒரு பொருள் மேல ஆக்ட் ஆகுற நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அதனால அது கீழே விழாம இருக்கும். அது கீழே விழாம இருக்கிறதுக்கான கண்டிஷன் அப்படிங்கறத இங்க கீழே இருக்கிறது. பட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நான் ஜஸ்ட் ஆக்சலரேட் பண்ணிட்டு போறேன். என்ன அப்படின்னா ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேல ஒரு பாக்ஸ் அல்லது ஒரு பாப் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஒரு பிளாக் வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ஆக்சலரேட் ஆயிட்டு போறேன். என்ன நடக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இதுல ரெண்டு வகையான ஆக்சலரேஷன் இருக்கு. ஒன்னு நார்மலா நம்ம பண்றது, இந்த ஒரு பொருள் இங்க இருக்கு அப்படின்னா நம்ம வச்சோம்னா இது கீழே ஆக்சலரேட் ஆயிட்டு வரும். ஆமாங்களா? அந்த ஒரு ஆக்சலரேஷன் இருக்கு. சார் அது நகரவே கூடாது சார், கீழேயே வரக்கூடாது, அது அங்க மட்டும் இருக்கும்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்குற ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கு. ரெண்டு வகையான ஆக்சலரேஷன் இருக்கு. ரெண்டுமே இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். நான் இந்த காம்பனன்ட்ஸ் பிரிக்கிறது மட்டும் உங்களுக்கு எப்பயும் போல சொல்லி தரேன். உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா இந்த இடம் தீட்டானா இங்க எம்ஜி இருக்கும், இந்த இடம் மறுபடியும் தீட்டாவா மாறும். இது தீட்டாவா மாறுதுன்னா இது காசா மாறும், எம்ஜி காசு, இது எம்ஜி சைனு, மேல நார்மல். இந்த இடத்துல இந்த பொருள் வந்து ஆக்சலரேட் ஆயிட்டு வருது, நானுமே ஆக்சலரேட் பண்றேன். அப்பயுமே என்னோட ஆக்சலரேஷன் பத்துல, எதுக்கு, இதுக்கு தேவையான நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு பத்துல, அப்படின்னா அது கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்ப அந்த ஆக்சலரேஷன் இருக்கு, இந்த ஆக்சலரேஷன் இருக்கு. சார் நான் ஒரு பொருளை ஆக்சலரேட் பண்ணிட்டு போறேன், நானுமே கூடவே போறேன். இந்த இடத்துல நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பொருள் மட்டும் நகர்றது நான் கையில வச்சிருந்தேன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் நகர்றது என் கையில பாக்குறேன், இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஏற்கனவே சால்வ் பண்ணிருப்போம் இனர்ஷியல் ஃப்ரேம்ல. பட் நான் கையில வச்சிருக்கிறத நானுமே நகர்த்துறேன், ஐ மீன் நானுமே அது கூடவே சேர்ந்து நகர்றேன். அப்ப இது என்னது, நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா? அப்ப இந்த ஆக்சலரேஷனால அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் இந்த பக்கம் நகர்த்துறேன் சார் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும், சூடோ ஃபோர்ஸ் இருக்கும். MA இங்க இருக்கும். என்ன இருக்கும், MAங்கிற சூடோ ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சார் MA இந்த டைரக்ஷன்ல இருக்கு, நான் வந்து அதை காம்பனன்ட்ஸா பிரிக்கிறேன், அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு. எனக்கு வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலா போகல, இதுல இந்த இடம் வெர்டிகல், இந்த இடம் ஹரிசாண்டல் நம்ம எடுத்துக்கலாம். ஆமாங்களா? அதுதான் என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப இதோட ரெண்டு காம்பனன்ட்ஸ், ஒன்னு இங்க பிரிஞ்சு போகும், இன்னொன்னு இங்க பிரிஞ்சு போகும். உங்களுக்கே தெரியும் இந்த இடம் தீட்டானா கண்டிப்பா இது தீட்டாவா இருக்காது, இதுதான் தீட்டாவா இருக்கும். ஆமாங்களா? இது அட்ஜசன்ட் சைடு, இது MA ஒரு அட்ஜசன்ட் சைடு. அப்ப இது என்ன எழுதலாம், MA cos எழுதலாங்களா, MA1 அந்த ஆக்சலரேஷன் நம்ம என்ன எடுத்திருக்கோம், A1 எழுதிருக்கோம். அப்ப MA1 cos θ, இதோட சைன் காம்பனன்ட் இது கூட சேர்ந்திருக்கும். அப்ப MA1 sin θ, mg cos θ plus MA1 sin θ அப்படிங்கிற காம்பனன்ட்ஸ் புரியும். ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம காம்பனன்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் எப்பயும் போல ஈக்குவேட் பண்றது தான். ஓகேங்களா? நார்மலுக்கு எது ஈக்குவலா இருக்கு, மேல நார்மல், கீழே mg cos plus MA1 sin. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு பொருள் நகருது அப்படின்னா ஆக்சலரேஷன். அப்ப இந்த பொருள் இங்கதான் நகர போகுது. அப்ப mg sin பெருசு,
ma1 cos சின்னது, அப்ப mg sin minus ma1 cos equal to ma. ஓகேங்களா, equal to total acceleration ma அப்படிங்கிறது. எனக்கு வந்து மாஸ் தான் தேவையில்லை சார், எல்லா மாசையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னா எனக்கு ஆக்சிலரேஷன் தான் தேவை இந்த இடத்துல. அப்படி இருக்குன்னா இந்த பொருள் எவ்வளவு வேகத்துல நகரும் அப்படிங்கிறதுக்கான ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா g sin theta minus a1 g cos theta. இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். நம்ம எவ்வளவு வேகத்துல ஆக்சிலரேட் பண்றோம் அப்பயும் இந்த ஒரு பொருள் நகருது அப்படின்னா அது நகர்தா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இது ரெண்டு வேல்யூமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இது பெருசா கேட்கறது இல்லை, பட் இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல நான் ஒரு பொருளை வச்சிருக்கேன், ஸ்மூத் பிளேன், அந்த வச்ச பொருள் கீழே விழாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரேட் பண்ணணும், ஒரு டைரக்ஷன்ல ஆக்சிலரேட் பண்ணணும். அப்படி நான் ஆக்சிலரேட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா அது கீழே விழாம இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னா ஒண்ணும் இல்லை, இந்த இடத்துல என்னது இந்த ஆக்சிலரேஷன் இருக்கக்கூடாது. அதான் கண்டிஷன், இந்த ஆக்சிலரேஷன் இருக்கக்கூடாது. அப்ப நான் அதை ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இந்த ஆக்சிலரேஷன் இருக்கக்கூடாது, இந்த ஆக்சிலரேஷன் மூலியமா எனக்கு தேவை எவ்வளவு ஆக்சிலரேஷன் நான் இதை கொடுத்தேன்னா இது நவராம இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப இதோட வேல்யூ 0 நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா ஏக்கு பதிலா நான் 0 நான் அப்ளை பண்றேன், இந்த மைனஸ் இங்க போனா பிளஸ் ஆயிடும். ஓகேங்களா, எனக்கு a1 தான் வேணும். a1 வேணும்னா இந்த cos theta இங்க கொண்டு வந்தோம்னா g sin theta by cos theta, sin by cos tan ன்னு மாறிக்கும். அப்ப a1 equal to g tan theta. இதுமே ரொம்ப முக்கியம், நமக்கு அதே ஃபார்முலா தான் கிடைச்சிருக்கும். ஆக்சிலரேஷன் equal to g tan theta. அப்ப அந்த ஒரு பொருள் கீழே விழாம இருக்கிறதுக்கான கண்டிஷனுக்கான ஃபார்முலா, ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா g tan theta. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே இதே மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா g tan theta தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அடுத்த கண்டிஷன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சார் அது கீழே விழணும் சார், ஒரு இது வந்து வச்சிருக்கேன், இன்க்ளைன்டு பிளேன்ல வச்சிருக்கேன், பட் அது என்ன ஆகணும்னா ஃப்ரீ ஃபால்ல கீழே விழணும். ஃப்ரீ ஃபாலா கீழே விழணும்னா என்ன பண்ணணும், ஃப்ரீ ஃபால்னா என்னது, ஜஸ்ட் அது அப்படியே விழணும், வலிக்கிட்டு வரக்கூடாது. அது அப்படியே கீழே விழணும்னா என்ன பண்ணணும், நான் அங்க இருக்கிற அந்த ஒரு இன்க்ளைன்டு பிளேனை எடுத்தா போதும். ஐ மீன் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும், கீழே விழாம இருக்கும். நான் இப்படி இருக்கிறத இப்படி இழுத்துட்டுனா என்ன ஆயிடும், அது மேல இருந்த பொருள் அப்படியே கீழே விழுந்துடும். அப்ப ஆக்சிலரேஷன் நான் பொருள் எப்படி இருக்குன்னா ஆக்சிலரேஷனை நான் இந்த டைரக்ஷன்ல கொடுத்தோம்னா பொருள் ஃப்ரீ ஃபாலா கீழே விழும். ஃப்ரீ ஃபால்ல கீழே விழுது அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது, நார்மலோட வேல்யூ 0. ஃப்ரீ ஃபால் என்னது, நார்மலோட வேல்யூ 0. எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா நம்ம லிஃப்ட் மோஷன்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, லிஃப்ட் மோஷன்ல ஒரு பொருள் மேல இருந்து கீழே வந்து g வேல்யூல வந்து கீழே விழுது, லிஃப்ட் வந்து கீழே g ஆக்சிலரேஷன்ல வருது அப்படின்னா நார்மலோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கும், which means apparent weight 0ன்னு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் இங்க அப்ளை பண்ண போறோம். இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி காம்பனன்ட்ஸ் பிரிச்சிருப்போம். ஓகேங்களா, இது தீட்டானா நான் இந்த டைரக்ஷன்ல ஆக்சிலரேட் பண்றேன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல சூடோ ஃபோர்ஸ் ma. இது ஏன்னா இந்த இடம் தீட்டாவா ஆக்ட் ஆகும், இது தீட்டானா இது தீட்டா, இது தீட்டாங்கும் போது இது ஆப்போசிட், இது சைன்னா இந்த இடம் சைன் ஆயிடும், அப்ப இது காசா மாறிடும். அதை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், காம்பனன்ட்ஸ் மட்டும் பிரிச்சுட்டு எப்பயும் போல ஈக்குவேட் தான் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, நார்மல் பக்கத்துல இருக்கு என்னது ma சைனும் இருக்கு இங்க. ஓகேங்களா, ma sin equal to கீழே இருக்கிறது mg cos. எனக்கு நார்மலோட வேல்யூ 0ன்னு தெரியும், அப்ப ma sin equal to mg cos. அல்லது எனக்கு a மட்டும் வேணும்னா mm கேன்சல் பண்ணிட்டு நம்ம a equal to cos by sin யூஸ் பண்ணலாங்களா, அப்ப g cot theta ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா என்னது, g cot theta. அல்லது அந்த ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் எனக்கு வேணும் சார் அப்படின்னா f equal to mg cot theta. அதாவது ஆக்சிலரேஷனோட மாஸ் ஆட் பண்ணோம்னா அதுதான் என்னது, ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிள் கண்டிஷன் தான், பெருசா கேட்கறதுல இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, ரெண்டு கண்டிஷனும் நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் த மேசிவ் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, இது வந்து பெருசா கேட்கிற பார்ட் இல்ல, பட் இருந்தாலும் நமக்கு ஒருவேளை கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணுங்கிற ஐடியாக்காக மட்டும் தான் இதை கொடுக்குறோம். ஓகேங்களா, அதிகமா கேட்கறது இல்லை. ஓகேங்களா, அதாவது ஒண்ணும் இல்லை, நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருப்போம்னா ஒரு கயிறை பிடிச்சி இழுக்கும் போது அதோட கயிறுல வந்து என்னது இன்எக்ஸ்டென்சிபிள், நீட்டிக்க முடியாது. அதே மாதிரி என்னது இல்ல, அந்த ஒரு கயிறுக்கு மாஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கன்சிடர் பண்ணிருப்போம் சம்ஸ். ஒருவேளை அந்த கயிறுக்கு மாஸ் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா எந்த மாதிரிலாம் டென்ஷன் இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும், ஆக்சிலரேஷன் இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் M மாஸ் இருக்கு ஒரு பிளாக், ஸ்மால் m மாஸ் இருக்கு ஒரு கயிறை கனெக்ட் பண்ணி இந்த டைரக்ஷன்ல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். ஓகேங்களா, அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத ரெண்டு கண்டிஷனா வச்சிருக்கேன். ஒன்னு, இந்த ஒரு இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன. ஓகேங்களா, என்னது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த ஒரு பாயிண்ட்ல நான் இங்கதான் ஃபோர்ஸ் கொடுக்கறேன், இதுக்கு மாஸ் இருக்குங்கும் போது நான் ஃபோர்ஸ் கொடுக்க நான் கொடுக்குற மொத்த ஃபோர்ஸ் இங்க வந்து ஆக்ட் ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருப்போம், நான் இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் கொடுக்கறனோ அதுதான் இந்த இடத்துல டென்ஷனா ஆக்ட் ஆகும், அதுதான் இங்கேயுமே ஆகும், சேம் டென்ஷனா இருக்கும். ஒரே கயிறுனா சேம் டென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். எப்ப மாஸ் இல்லாதப்ப. இப்ப மாஸை கன்சிடர் பண்றாங்க போது கண்டிப்பா வேல்யூ மாறும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த இடத்துல இருக்க ஃபோர்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் சார். நான் அந்த இடத்துல இருக்க ஃபோர்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா டென்ஷன் தான் ஆக்ட் ஆகும். அந்த டென்ஷனை நான் T1 எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஓகேங்களா, அப்ப T1 அப்படிங்கும் போது இது இந்த பக்கம் தான் நகருது பொருள். ஓகேங்களா, ஆக்சலரேட் ஆகுது. நான் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, இது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இந்த F வேணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நான் இந்த F கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இந்த பவர் மேலயும் அப்ளை பண்றேன், அது இதையும் சேர்த்து இழுத்துட்டு தான் வருது. அப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த இடத்துல மாஸ் என்னது, இந்த மாஸ் பிளஸ் இந்த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகேங்களா, அதுதான் F ஈக்குவல் டு m இன்டு m பிளஸ் m இன்டு a. இல்ல சார் எனக்கு இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற டென்ஷன் மட்டும் போதும், இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற டென்ஷன் மட்டும் போதும், இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல இப்படி புடிச்சு இழுக்குது, எதை இழுக்குது, இந்த ஒரு பாடியை மட்டும் தான் இழுக்குது. ஓகேங்களா, கேபிட்டல் M மட்டும் தான் இழுக்குது. எவ்வளவு ஆக்சலரேஷன்ல, ஏங்கிற ஆக்சலரேஷன்ல. ஓகேங்களா, ரெண்டுமே சேம் ஆக்சலரேஷனோட தான் மூவ் ஆகும், கனெக்டர் பாடி அது மாற போறது இல்லை. ஓகேங்களா, அப்ப எனக்கு இந்த டென்ஷன் வேணும் அப்படின்னா கேபிட்டல் M இன்டு A மட்டும் தான் வரும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இந்த ஒரு பாடி மேலதான் இந்த டென்ஷன் ஆக்ட் ஆகுது. பட் இந்த கேபிட்டல் Fங்கிற ஃபோர்ஸ் எதுல இருந்து இது வரைக்கும் ஆக்ட் ஆகுது, இந்த பாடி மேலயுமே ஆக்ட் ஆகுது, இந்த பாடி மேலயுமே ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா இதுல சென்டர்ல, ஓகேங்களா, ஹாஃப் ஆஃப் த அந்த ஒரு கயிறுல, ஓகேங்களா, சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங்ல என்ன டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்றது. ஓகேங்களா, அதாவது மாஸ் வந்து m/2 மட்டும், இது மொத்தம் mனா இந்த ஒரு இடம் மட்டும் என்ன m/2. ஓகேங்களா, எல்லாமே ஸ்மால் m. ஓகேங்களா, இந்த பெருசு மட்டும் தான் கேபிட்டல் M, பிளாக் மட்டும் தான் கேபிட்டல் M, கயிறுக்கு வந்து ஸ்மால் m. ஓகேங்களா, அந்த இடத்துல இருக்கிற டென்ஷனை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், T2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருக்க டென்ஷன் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், T2ன்னு எடுத்துக்கிறேன். சார் இப்போ எனக்கு என்னது டென்ஷன் தான் வேணும். டென்ஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த மாஸ் பிளஸ் இந்த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்ப மாஸ் கேபிட்டல் M பிளஸ் ஸ்மால் m/2. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது என்னது, பாதி தான் இருக்கு. ஓகேங்களா, இன்டு A, அதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் இது. ஓகேங்களா, அடுத்த கண்டிஷன், சார் மாஸ்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணலங்க சார். இந்த கண்டிஷன் அது மாஸ்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணல, வெறும் கயிறு மட்டும் தான். கயிறுல ஒரு எண்டுல நான் என்ன பண்றேன், ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப எந்தெந்த இடத்துல டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, ஒரு எண்டுல நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ற ஃபோர்ஸ்ல இருந்து, இந்த எக்ஸ்ங்கிறது என்னது, அதாவது ஃபோர்ஸ் நம்ம எங்க அப்ளை பண்றோமோ அதுல இருந்து நம்ம எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்க போறோமோ அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். மீதி இருக்க இந்த ஒரு டோட்டல் லென்த் ஆஃப் த அந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து L. இந்த இடத்துல அப்புறம் என்ன எழுதலாம், L மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். இந்த இடத்துல என்ன எழுதலாம், L மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் Fங்கிற ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்றேன். இதுல Mங்கிறது ஸ்மால் mங்கிறது மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங், கேபிட்டல் Tங்கிறது டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் அட் a distance x from the end where the force applied. அப்ப இந்த இடத்துல இருக்க டென்ஷனை நான் T-ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்க டென்ஷனை நான் T-ன்னு எடுத்திருக்கேன். ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுல இருந்து x டிஸ்டன்ஸ்ல இருக்க அந்த ஒரு டென்ஷனை T-ன்னு எடுத்திருக்கேன். சரி, ஓகே. முதல்ல நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தான், இங்க மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தான். Fங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் Mங்கிற மாஸ் மேல. ஓகேங்களா, மொத்தமா நான் வர போகுது. இப்போ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், எனக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா ஃபோர்ஸ் பை மாஸ், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஒரு பாயிண்ட்ல நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு பாயிண்ட்ல நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், டென்ஷனை கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா, சாரி, இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் வந்து மாஸை எந்த மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. L லென்த் இருக்கு, அதோட மாஸ் Mன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, L லென்த் அதோட மாஸ் M. சார் எனக்கு வந்து ஸ்மால் mங்களா, எனக்கு 1 யூனிட் லென்த்துக்கு வேணும் சார். 1 யூனிட் லென்த்தோட மாஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா M/L எழுதலாம். என்ன எழுதலாம், M/L அப்படின்னு எழுதலாம். ஏன்னா எனக்கு மொத்த லென்த் L, அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு 1 யூனிட் லென்த் தெரியும். அப்ப 1 மட்டும் எனக்கு வேணும்னா இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா, அப்ப M/L. சார் எனக்கு 1 வேணும், x டிஸ்டன்ஸுக்கு வேணும் சார், x டிஸ்டன்ஸுக்கு மட்டும் வேணும் சார் அப்படின்னா என்ன எழுதலாம், M இன்டு x/L எழுதலாம், அதோட மாஸ். இல்ல சார் எனக்கு இந்த x டிஸ்டன்ஸ் வேணும், இந்த L மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா L மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு எனக்கு வேணும்னா M இன்டு L மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை L எழுதலாம், அந்த ஒரு மாஸோட வேல்யூ. ஓகேங்களா, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்ல மாஸோட வேல்யூ. அப்ப நான் இந்த ஒரு இடத்துக்கு வேணும் சார், இந்த ஒரு பாயிண்ட்ல நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ. ஓகேங்களா, மாஸோட வேல்யூ L மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிவைட் பை L இன்ட்டு M வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல கேபிட்டல் M ஸ்மால் M நான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருப்பேன், நீங்க எல்லா இடத்துலயுமே ஸ்மால் M யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, எல்லாமே ஸ்மால் M தான். அப்ப M இன்ட்டு L மைனஸ் எக்ஸ் பை L இன்ட்டு A, ஃபோர்ஸ் இன்ட்டு சாரி மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தான் அந்த ஒரு ஃபோர்ஸ், இந்த இடத்துல டென்ஷன். இதே எனக்கு வந்து இந்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் எழுதலாங்களா, இந்த ஈக்குவேஷன் படி F equal to ma, அதாவது அந்த மாதிரி கூட அந்த ஒரு ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் இருக்கு.
நெக்ஸ்ட் கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். என்னது கையோட ரெண்டு பக்கமும் வெவ்வேறு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். F1 F2 அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் x இந்த L அப்ப இது என்னது L - x. இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா. mங்கிறது மாஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் ராட் இந்த இடத்துல. ஓகேங்களா. அங்க ஒயர்னு கொடுக்கலாம், மாஸ் இருக்க ஸ்ட்ரிங்னு கொடுக்கலாம், ராடுன்னு கொடுக்கலாம். எது கொடுத்தாலுமே இதே மாடல் தான். ஓகேங்களா. அப்ப மாஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் ராட் Lங்கிறது லென்த் ஆஃப் த ராட் அப்படின்னா நார்மலா இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற டென்ஷனை நான் கண்டுபிடிக்கணும் சார். இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற டென்ஷன் எந்த டிஸ்டன்ஸ், இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆக போகுது. மேல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு டென்ஷனை, ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கிற டென்ஷன் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு மாசை யூஸ் பண்ணேன். கீழே பாருங்க, நான் இப்ப இந்த இடத்துல இருக்கிற டென்ஷனை கண்டுபிடிக்க போறேன். இந்த ரெண்டுமே இழுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்படி ஆக்ட் ஆகிற டென்ஷன் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப இதுக்கான இந்த லென்த்தை தான் யூஸ் பண்ணோம். அந்த லென்த்துக்கான மாஸ், இந்த லென்த்துக்கான மாஸ் என்ன வரும், எக்ஸ் லென்த்துக்கு வேணும் அப்படின்னா mx/l மட்டும் தான் வரும். ஓகேங்களா. அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். டென்ஷன் ஈக்குவல் டு mx/l. பட் இந்த இடத்துல ஆக்சலரேட் ஆகும்னா f = ma கூட தான் போகணும். ஓகேங்களா. ஒன்னும் இல்ல, நல்லா கவனிங்க. இந்த டைரக்ஷன்ல நான் என்ன பண்றேன், F1 கூட ஃபோர்ஸ் ஆக்ட் பண்றேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல t ஆக்ட் ஆகுது. ஈக்குவல் டு ma. f - t ஈக்குவல் டு ma. ஆக்சலரேட்டடுக்கான அந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா. ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. முன்ன ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கண்டிஷன்ஸ்லயுமே ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் என்னதுக்கு காரணம், ஆக்சலரேஷனுக்கு காரணம். இந்த இடத்துல இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரெண்டு ஃபோர்ஸ்மே அது காரணமா இருக்கும், ஆக்சலரேஷன் காரணமா இருக்கும். எந்த ஃபோர்ஸ் பெருசோ அந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன். நான் வந்து இந்த டைரக்ஷன்ல ஒரு நகருதுன்னு கன்சிடர் பண்றேன் அப்படின்னா என்னது, அந்த டைரக்ஷன்ல தான் பெரிய ஃபோர்ஸ் மைனஸ் சின்ன ஃபோர்ஸ். இந்த F2 தான் சின்ன ஃபோர்ஸ். பட் F2 தான் இங்க ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இந்த இடத்துல மாஸ் இருக்க ஸ்ட்ரிங், அதுல வந்து என்ன ஆகும், கண்டிப்பா வேல்யூ குறைஞ்சிருக்கும் அப்ளை ஆகிற ஃபோர்ஸ். அப்ப அந்த ஃபோர்ஸ் தான் ஸ்மால் டி. ஓகேங்களா. அப்ப f - t = ma தான். அந்த இடத்துல இருக்கிற m வந்து என்ன எழுதலாம், mx/l ன்னு எழுதலாம். ஓகேங்களா. அப்ப mx/l × a அப்படிங்கிறது என்னது, அந்த இடத்துல இருக்கிற மாஸ். ஓகேங்களா. மாஸ் × ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் பெரிய ஃபோர்ஸ் மைனஸ் சின்ன ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ma தான் அது. ஓகேங்களா. நத்திங் பட். இதே ரெண்டாவது கேள்வி சார், மொத்த கயிறுக்குமே நான் எழுதணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எனக்கு தேவையில்ல. மொத்த கயிறுக்குமே வேணும்னா எப்பயும் போல என்ன எழுதலாம், f1 - f2 = ma. f1 - f2 = ma அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. f1 - f2 = ma. ஓகேங்களா. அந்த பக்கம் போகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணா பெரிய ஃபோர்ஸ் மைனஸ் சின்ன ஃபோர்ஸ் மொத்தமா போகுது அப்படிங்கும்போது. ஓகேங்களா. இல்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வேணும்னா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இதே ஆக்சலரேஷன் என்ன பண்ணலாம், இதுல இருந்து ஆக்சலரேஷன் மட்டும் நமக்கு அதுக்கான ஃபார்முலாவை இந்த ஒரு இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆக்சலரேஷன் = இந்த m மட்டும் இங்க வந்துரும், டினாமினேட்டர்ல வந்துரும் கேபிட்டல் M. இந்த இடத்துல கேபிட்டல் Mனு ராடோட மாஸ் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஜஸ்ட் கேபிட்டல் M ஸ்மால் m முக்கியம் இல்லை, எந்த இடத்துல என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா. ஜஸ்ட் அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன், இது அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. இந்த மாடல்ல क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நேரா இல்லாம ஜஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. சஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க போது அதே தான் செக்மெண்ட், வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா. எனக்கு பிசிங்கிற செக்மெண்ட்டுக்கு வேணும் சார், பிசிங்கிற இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ml(x) அந்த மட்டும் யூஸ் பண்ணுவோம். என்னது, மாஸ்க்கான அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது என்னது, மாஸோட வேல்யூ தான், நத்திங் பட் மாஸ் ஆஃப் த செக்மெண்ட் பிசி. எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஃபோர்ஸ் வேணும் சார் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இது மாஸ்க்கான வேல்யூ. அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஜஸ்ட் ரெண்டு டைரக்ஷன்லயுமே மாத்தி மாத்தி ஆக்ட் ஆகும். அப்ப இந்த இடம் x, டோட்டல் லென்த் L னா இது L - x. எப்பயும் போல மாஸ் வேணும்னா L - x × m × a வரும். ஆமாங்களா. மாஸ் × ஆக்சலரேஷனா வரும், ஃபோர்ஸ் ஆகும் போது இதுதான் m/l வரும். ஓகேங்களா. இதுதான் மாஸோட வேல்யூ. ஃபோர்ஸ்ங்கும் போது இன்ட்டு ஒரு ஆக்சலரேஷன் வரும். அது எல்லாமே எழுதி தான் என்ன பண்ணிருக்காங்க, வெறும் f1 மட்டும் அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு போட்டாங்க. ஓகேங்களா. அது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது தான், அதே மெத்தட் தான், எதுவுமே மாற போறது. பட் ஜஸ்ட் அவங்க ஹரிசாண்டலா வச்சது இப்ப வெர்டிகலா வச்சு சால்வ் பண்ணிருக்காங்க. டென்ஷனுக்கான ஃபார்முலா அதே தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான், ரெண்டு டைம் ஜஸ்ட் இங்க டைப் பண்ணிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஒரு டைம் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இவ்வளவுதான் கண்டிஷன்ஸ். இதை பேஸ் பண்ண சில சம்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த கண்டிஷன் தான், ஒரு ட்ராலியில ஒரு பாப் வந்து கட்டி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பர்டிகுலர் ஆக்சலரேஷன்ல போகும்போது அது வெர்டிகலோட ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்ப அந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நார்மலா நமக்கு என்ன தெரியும், a = g tan θ. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. எனக்கு ஆக்சலரேஷன் வச்சு தெரியணும். ஓகேங்களா. ஆக்சலரேஷன் கிராவிட்டி வச்சு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. எனக்கு வந்து θ மட்டும் வேணும் சார் அப்படின்னா a/g
என்ன ஆயிடும் a by g வந்துடும் tan theta ஓகேங்களா tan theta equal to a by g அல்லது எனக்கு என்ன வேணும் theta மட்டும் வேணும்னா tan inverse of a by g அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போட்டோம் அப்படின்னா இதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம் ஏற்கனவே ஜஸ்ட் காம்பனன்ட்ஸ் பிரிச்சு இங்க என்ன ஆக்ட் ஆகும் mg மேல வந்து t இந்த இடம் தீட்டாங்கும் போது இது t cos theta ஆகும் ஆமாங்களா இது t cos theta இது t sin theta இந்த இடத்துல என்ன ஆகும் ma இருக்கும் ஆமாங்களா சூப்பர் ஃபோர்ஸ் இருக்கும் ஹாரிசான்டல் காம்பனன்ட்டையும் வெர்டிகல் காம்பனன்ட்டையும் நம்ம இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணிருப்போம் சால்வ் பண்ணிருப்போம் ஓகேங்களா என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம் a g tan thetaங்கற ஃபார்முலா டெரைவ் பண்ணிருப்போம் அதுல இருந்து நம்ம இங்க எடுக்கிறது தான் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் அதே மாடல் தான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a bob of mass வந்து கொடுத்திருக்காங்க 50 கிராம்னு suspended from the ceiling of the trolley by a light inextensible string இந்த string வந்து inextensible னு கொடுத்துறாங்க light னு கொடுத்துறாங்க அப்ப mass இல்ல if the trolley accelerates horizontally accelerate ஆகும்போது தீட்டாங்கற ஆங்கிள் வந்து 37 டிகிரி அப்படினா acceleration of the trolley தான் கேக்குறாங்க ஓகேங்களா எவ்வளவு accelerationல இருக்கும் accelerationக்கான ஃபார்முலா g tan theta தான் g ஓட வேல்யூ இந்த இடத்துல என்னது நாட் இது வந்து மாஸ் ஜிங்கிறது என்னது 10 தான் ஓகேங்களா 9.8 அதாவது 10 into tan ஓட வேல்யூ tan 37 டிகிரி ஓகேங்களா 10 into tan 37 க்கு வேல்யூ என்ன எப்பவும் போல அந்த ஒரு ட்ரையாங்கிள் தான் இங்க 37 இந்த இடம் 3 இங்க 4 இங்க 5 tanங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 3/4 வருங்களா 3/4 அப்ப கேன்சல் பண்றோம் அப்படினா 2.5 வருங்களா 4 8 into மீதி 2 இருக்கும் 2/4 வந்து 0.5 வரும் அப்ப 2.5 into 3 7.5 meter per second square ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चन ஓகேங்களா acceleration of the trolley வந்து 7.5 meter per second square னு வருது அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்ல क्वेश्चन னு சொல்லலாம் ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஓகேங்களா முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு லிஃப்ட் ஓகேங்களா லிஃப்ட்டுக்குள்ள ஒரு புள்ளியில வந்து m1 m2 னு ரெண்டு மாஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா லிஃப்ட் மேல ஆக்சலரேட் ஆகுது a0ங்கற ஆக்சலரேஷன்ல ஓகேங்களா ஆனா क्वेश्चनல என்ன கேக்குறாங்க அப்படினா இது ரெண்டுமே என்ன ஆகும் மேல எங்கேயும் போகும் ஒரு புள்ளினா ஒரு weight அதிகம் ஒரு weight கம்மினா இது மேல போயிட்டு இது கீழ வரும் நான் இந்த இடத்துல இது பெரிய weight ஐ மீன் இது சின்ன weight இது பெரிய weight எப்பவும் போல இந்த பக்கம் இருக்குது இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேஷனா வச்சுக்கிறேன் உள்ள இருக்க ஆக்சலரேஷன் ஓகேங்களா அது a1 இதுல இருக்க ஆக்சலரேஷன் a2 னு வச்சுக்கிறேன் ரெண்டும் சேமா தான் இருக்கும் பட் இப்போதைக்கு நான் சொல்றேன் a1 a2 இது மேல போகுது இது கீழ வருது ஓகேங்களா மேல என்ன இருக்கும் டென்ஷன் இருக்கும் இங்க டென்ஷன் இருக்கும் கீழ m1g இங்க m2g ஓகேங்களா क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஒரு சிஸ்டம்ல m1ங்கற பிளாக்கோட ஆக்சலரேஷன் கேக்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எலிவேட்டரை பொறுத்து எலிவேட்டரோட ஆக்சலரேஷன்னா a0 ஓகேங்களா இந்த இடத்துல இதோட ஆக்சலரேஷன் என்ன எடுத்துக்கறேன் a2 னு எடுத்துக்கறேன் ஐ மீன் a1 னே நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொண்ணுக்கும் நேம் ஏன் மாத்தணும் a1 இது a2 ஓகேங்களா a1 ஓட வேல்யூ தான் கேக்குறாங்க ஓகேங்களா a1ங்கிறது இது ஒண்ணோடது மட்டும் ஓகேங்களா இது தனியா மேல போறது இது தனியா கீழ வருது இந்த ஒரு லிஃப்டே இல்ல சார் அப்படினா நார்மலா நம்ம வச்சோம்னா இது ஒரு ஆக்சலரேஷன்ல போகும் இது ஒரு ஆக்சலரேஷன்ல வரும் அது a1 னு நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா சார் நான் லிஃப்ட் மட்டும் மேல போறது a2 னு சொல்லி ஐ மீன் a0 னு அவங்களே क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஆமாங்களா ஆக்சலரேஷன் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு ஓகேங்களா a0 னு கொடுத்திருக்காங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த m1 ஓட ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலிவேட்டர் இதுவும் மேல போகுது இதுவும் மேல வருது அப்ப இந்த ஒரு டோட்டல் ஆக்சலரேஷன் என்ன ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் மாதிரி தான் சிம்பிளா சொல்லணும்னா ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் கேக்குறாங்க முதல்ல நான் கன்சிடர் பண்றது என்னன்னா லிஃப்ட் வந்து மேல போகுதுன்னா இந்த பிளாக் மேலதான் போகுது இந்த பிளாக் மேலதான் போகுது ஆக்சுவலா ஓகேங்களா பட் இந்த ஒரு தனித்தனியா பார்க்கும்போது இது மேல போகுது இது கீழே வருது இது உங்களுக்கே தெரியும் இந்த உள்ள இருக்கிறது மட்டும் பார்த்தோம்னா இது மேல வருது இது கீழே வருது மொத்தமா பார்க்கும்போது லிஃப்ட் மேல போகும்போது ரெண்டுமே மேல போகுது ஓகேங்களா நான் ஒவ்வொரு ஈக்குவேஷன் எழுதுறேன் ஃபார் மாஸ் m1 க்கு எழுதுறேன் நல்லா கவனிங்க லிஃப்ட வச்சு எழுதுறேன் நான் என்ன வச்சு எழுதுறேன் லிஃப்ட் மேல போகுது அதை வச்சு நான் எழுதுறேன் அப்ப லிஃப்ட் மேல போகும்போது மேல என்ன ஃபோர்ஸ் இருக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு ஒரே கேருங்கிறதுனால சேம் டென்ஷன் மைனஸ் m1g ஈக்குவல் டு m1a1 இப்படி எழுதலாங்களா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ரெண்டாவது லிஃப்ட் மேலதான் போகுது அப்ப m2 க்கு நான் எழுதினாலும் மேலதான் போகுது லிஃப்ட் எங்க போகுது மேலதான் போகுது அப்ப டென்ஷன் மைனஸ் m2g ஈக்குவல் டு m2a2 னு எழுதலாங்களா சொல்றது புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கேன்னு லிஃப்ட் மேல போகுது ரெண்டுமே டென்ஷன் மேல ஆக்ட் ஆகுது மேலதான் போகும்போது ரெண்டு இடத்துலயுமே டென்ஷன் தான் பெருசு இதுக்கு மாதிரி நம்ம நார்மலா பார்க்கும்போது ஒன்னு மேல போகணும் ஒன்னு கீழே வரும் ஓகேங்களா லிஃப்ட்டை வச்சு நான் இந்த இடத்துல எழுதிருக்கேன் நாட் இந்த ஒரு பிளாக்ஸ் மட்டும் வச்சு இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இந்த a1 a2 க்கு லிஃப்ட்டை வச்சு அப்ளை பண்ண போறேன் இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கலாம்
நான் இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி மாடிஃபை பண்ணணும்னா t மைனஸ் mg அப்படியே இருக்கட்டும் m1g m1 a1 a1ங்கிறது என்னது இதோட ஆக்சிலரேஷன். இந்த இடத்துல நான் சொன்னது இதோட ஆக்சிலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா இதை டிபெண்ட் பண்ணிருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு ஆக்சிலரேஷன் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ மீன் ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். இதோட காமன் ஆக்சிலரேஷன் இருக்கு இல்லைங்களா? இது a1 a2ங்கிறது இது மேல போகுது, இதுவுமே மேல வருது இதனால. ஓகேங்களா? அந்த ஆக்சிலரேஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் சேம், இந்த ஆக்சிலரேஷன் சேம், பட் இது மட்டும் என்ன இருக்கும் டிஃபரா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒன்னு கீழே போகுது ஒன்னு மேல வருது. ஓகேங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம ஏக்கு பதிலாக ஐ மீன் a1க்கு பதிலாக என்ன எழுதலாம்னா a பிளஸ் a0ன்னு எழுதலாம். ஏன்னா ரெண்டு ஆக்சிலரேஷன் மேல, இந்த இடத்துல இந்த இது மேல போகுது தனியா பார்க்கும்போது, லிஃப்ட் இது தனியா மேல போகுது. அப்ப ரெண்டு ஆக்சிலரேஷன் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம், சேம் டைரக்ஷன் ரிலேட்டிவ். ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நான் a1க்கு பதிலாக என்ன எழுதலாம்னா a பிளஸ் a0ன்னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2ல m2g equal to m2 into தனியா பார்க்கும்போது இந்த லிஃப்ட் மேலதான் போகுது, பட் இந்த ஒரு பிளாக் மட்டும் நான் லிஃப்ட்டுக்குள்ள இந்த ஒரு பிளாக் நகருது இல்ல, அதை மட்டும் பாக்குறேன். இது என்ன வருது கீழே வருது. ஓகேங்களா? அப்ப அந்த a2ங்கிற இடத்துல என்ன எழுதலாம்னா a0 இந்த காமன் ஆக்சிலரேஷன் a இருக்கு, இது மேல ஏல வந்தா இது கீழே ஏல போகும், இது கீழே போகுது, லிஃப்ட் மேல போகுது, இது கீழே வருது. அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்னா a0 மைனஸ் ஏன்னு யூஸ் பண்ணுவான். என்ன எழுதலாம் a0 மைனஸ் ஏ, அது a0 பிளஸ் ஏ, இது a0 மைனஸ் ஏ. இங்க a0 ஏன்னா a0 தான் பெருசு. எதனால a0 பெருசுன்னு சொல்றேன், ஏன்னா மொத்தமா மேலதான் போகுது, ரிசல்ட் மேலதான் இருக்கு. எது பெருசோ பெருசு மைனஸ் சின்னது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப மொத்தமா எது பெருசுனா இங்க a0 தான் பெருசு. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறேன். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கு மேல நீங்க ஆக்சிலரேஷன் என்ன கண்டுபிடிக்கணும், இது மட்டும் போற ஆக்சிலரேஷன் தான் கேக்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட். இதோட ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஒரு லிஃப்ட் ஆர் எலிவேட்டர் அப்படிங்கறதான் கேக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப எனக்கு ஆக்சிலரேஷன் மட்டும் தான் வேணும், இந்த டேர்ம்ஸ் டென்ஷன் எனக்கு தேவையில்லை, டென்ஷன் கேன்சல் ஆகணும். ரெண்டு டென்ஷனும் பிளஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணலாம், 1 மைனஸ் 2 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? நான் மைனஸ் பண்றேன் அப்படின்னா இது ரெண்டும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இது 1 மைனஸ் 2 போது இது மைனஸ்ல இருக்கும், இது பிளஸ்ல இருக்குங்களா? அப்ப m2g மைனஸ் m1g வருங்களா? சொல்றது புரியுதுங்களா? இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், இது மைனஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ் m2g மைனஸ் m1g, இந்த பக்கம் 1 மைனஸ் 2 தானே, m1 இன்ட்டு a0 பிளஸ் a மைனஸ் m2 இன்ட்டு a0 மைனஸ் a வருங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணுவேன், இதுல என்ன காமனா இருக்கு, g காமனா இருக்கு. அப்ப g காமனா வெளியே எடுத்துட்டு m2 மைனஸ் m1, இதுல மொத்தமா இந்த டேர்ம் கொண்டு வந்துடுறேன் பிளஸ்ல, பிளஸ் m2 இன்ட்டு a0 மைனஸ் a ஈக்குவல் டு m1 இன்ட்டு a0 பிளஸ் a. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க, இது அப்படியே இருக்கட்டும். g இன்ட்டு m2 மைனஸ் m1 பிளஸ் m2 a0 மைனஸ் m2a ஈக்குவல் டு m1 a0 பிளஸ் m1 a வருங்களா? m1 a0 a ஒரே பக்கமா கொண்டு போகலாம், நமக்கு a தான் தேவை. ஓகேங்களா? அப்ப இந்த a அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இந்த a0 இங்க கொண்டு வந்துடலாம். g இன்ட்டு m2 மைனஸ் m1 பிளஸ் m2 a0, இங்க m1 a0 இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வந்துடும். அப்ப m2 மைனஸ் m1 இன்ட்டு a0. ஓகேங்களா? ஈக்குவல் டு இது இந்த பக்கம் இருந்து மைனஸ் இந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிடும். அப்ப m1 பிளஸ் m1 பிளஸ் m2 இன்ட்டு ஏன்னு வரும். எனக்கு a மட்டும் வேணும் சார் அப்படின்னா இந்த இடத்துல m2 மைனஸ் m1 m2 மைனஸ் m1 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா m2 மைனஸ் m1 இன்ட்டு g பிளஸ் a0 ஹோல் டிவைடட் பை இந்த m1 பிளஸ் m2. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம கண்டிஷன் எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ண போறோம். நமக்கு a தான் தேவை, இதுக்கான ஆன்சர் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? m2 மைனஸ் m1 g பிளஸ் a0 டிவைடட் பை m1 பிளஸ் m2 அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது என்ன பண்ணிக்கங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தறலாம். ஓகேங்களா? சிம்பிள் क्वेश्चन தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்சிலரேஷன் ஆகிட்டு ஒரு ட்ராலி போகுது அப்படிங்கும்போது அதுல டீங்கர் டென்ஷன் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஒரு பாப்ல டீங்கர் டென்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த டென்ஷனுக்கான மேக்னிட்யூட் என்ன, மெட்டாலிக் ஸ்பியர்ல ஆக்ட் ஆகிற டென்ஷனோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணியாச்சு, முன்னாடியே கிளாஸ்ல இதே வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம். m இன்டு ரூட் ஆஃப்
g ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஒரு டைம் அந்த ஒரு டெரிவேஷன் பாத்துங்க, அந்த டெரிவேஷனுக்கான क्वेश्चन அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா a block of mass m is placed on a smooth wedge. ஒரு ஸ்மூத் வெட்ஜ்ல mங்கற மாஸ் இருக்க ஒரு பிளாக்க வச்சிருக்காங்க தீட்டாங்கற இன்க்ளினேஷன்ல. the whole system is accelerated horizontally. ஹரிசாண்டலா இந்த சிஸ்டமை ஆக்ஸலரேட் பண்றாங்களாம். so that the block does not slip. பிளாக் கீழே விழாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலா ஆக்ஸலரேட் பண்றாங்க. அப்படிங்கும்போது the force exerted by the wedge on the block, இந்த ஒரு வெட்ஜ்னால இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ் தான் அது இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் தான் கேக்குறாங்க. நார்மலா இது தீட்டானா இந்த இடத்துல என்ன இருக்கும், mg இருக்கும், இங்க mg cos θ. ஓகேங்களா? இப்படி ஆக்ஸலரேட் பண்றதுனா ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்கும், இங்க ma இருக்கும். இந்த இடம் தீட்டாங்கும்போது இந்த இடத்துல என்ன ஆயிடும், இந்த இடத்துல ma sin θ எழுதலாங்களா? அந்த இடத்துல a1 நாங்க யூஸ் பண்ணிருப்போம். இந்த இடத்துல ஒரே கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் அது கீழே விழக்கூடாது. அப்ப நான் என்ன எழுதிக்கலாம், ma sin θ ன்னு எழுதிக்கலாம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ தான் கேக்குறாங்க. அப்ப எப்படி எழுதலாம், நார்மல் ஈக்குவல் டு mg cos θ plus ma sin θ. இந்த ஒரு கண்டிஷன்ல ஓகேங்களா, a க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், mg cos θ plus m into sin θ into a க்கு பதிலா g tan θ எழுதலாங்களா, g tan θ எழுதலாம். அல்லது mg cos θ plus mg into sin θ into tan θ sin θ by cos θ ன்னு எழுதலாம். இதுல என்ன காமனா இருக்குன்னா mg காமனா இருக்கு, வெளியே எடுத்துடலாம். mg காமனா வெளியே எடுத்துட்டோம்னா cos θ plus mg cos θங்களா, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது cos ஸ்கொயர் θ plus sin into sin ஸ்கொயர் θ divided by whole divided by cos θ எழுதிக்கலாங்களா. sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் வேல்யூ 1 ஆயிடும். அப்ப mg by cos θ அப்படிங்கறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? mg by cos θ ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் தான். ஒரு பிளாக் வந்து ஹரிசாண்டலா மூவ் பண்றோம், பிளாக் கீழே விழக்கூடாது. அப்ப அதுக்கான ஆக்ஸலரேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இந்த ஒரு நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், mg cos ms sin. ஓகேங்களா? எதனால இந்த காம்பனன்ட்ஸ் பிரிஞ்சது அப்படிங்கறது ஏற்கனவே பார்த்தோம். ஜஸ்ட் இதுதான், ஜஸ்ட் இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த இடம் இந்த இடமும் தீட்டாவா மாறும், இந்த இடம் தீட்டானா இந்த இடம் தீட்டா, ஒன்னு விட்டு ஒன்னு இருக்கும். இந்த இடம் இருக்காது, இங்க இருக்கும், இங்க இருக்காது, இங்க இருக்கும், அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இவ்வளவுதான். சூடோஃபோர்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி மாடல்ஸ் தான் வந்து நமக்கு சம்ஸ் இருக்கும். இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா என்னெல்லாம் மூலம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. ஓகேங்களா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல ஃபிரிக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபிரிக்ஷனை பேஸ் பண்ணியும் ஃபிரிக்ஷனுக்கு அதுக்கப்புறம் சர்க்குலர் டைனமிக்ஸ் அந்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.